ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். உத்திரட்டாதியில் இருக்கிற சனி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 2025 மேல இருந்து 2026 மே வரைக்கும் ஒரு வருட காலம் புதனுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் இருக்கிற சனி நிம்மதி, சந்தோஷம் அந்த விஷயங்களை கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இந்த ஒரு வருட காலம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு உடம்புல அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். பட் இந்த ஒரு வருட காலம் அந்த பிரச்சனைகள் எதுவுமே சனி இல்லாமல் பார்த்துக்குவார். அதே போல் எல்லா நல்ல விஷயங்களும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நடக்கும். திருமணமாக கண்டிப்பாக நடக்கும். குழந்தை இல்லையா, இந்த நேரத்தில் அவங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். நிறைய கோயில்கள், இந்த புண்ணிய ஸ்தலங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசு அதுலேயே இருக்கும். அவங்க போயிட்டு வரவும் செய்வாங்க. அதே போல் இந்த வயசானவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரிப்பெல்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா? இந்த காசி கயா அந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. மூகாம்பிகை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க பார்த்திங்களா? ஒரு ட்ரிப்பாக ஒரு 15 நாள் ட்ரிப்பு. எல்லாம் பெரியவங்கள்லாம் வருவாங்க, வயதானவங்கள்லாம் வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து அந்த மாதிரியான ட்ரிப்ஸுக்கெல்லாம் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வயதானவர்கள், அதாவது ஒரு 80-85 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட இவங்களுக்கு ஏதாவது இவங்க போயிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஜாதகர்கள், அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதகர்களை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சனி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறதும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஓகே, எல்லாம் சொன்னனோ அது எல்லாமே ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பிரச்சனைகளாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புறம் அப்படின்ற விஷயம் முழுமையாக கெட்டு இருக்கனால, அகம் அப்படின்ற விஷயம் மிக சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா அவங்க ரெகுலராக மாத சம்பளம் வாங்குறவங்க, அதனால் வேலையில் பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனாலும் என்ன மாதிரியான இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசித்து செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு வேலை செய்யும்போது அதை கடன்னு செஞ்சிட்டாதான் அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இவங்க ரொம்ப யோசித்து இப்படி வருமா, அப்படி வருமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னப்பா வேலையே ஆக மாட்டேங்குது, எப்படி இவ்வளோ லேட் பண்ணினா எப்படி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இப்படி ஒழுங்காகவே செய்ய மாட்டேங்கிறாரு, எல்லாத்துக்கும் இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே செஞ்சிருவாரா இல்லையா, இவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கும் அப்படியே தான் இதே பிரச்சனை தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரியாக வர மாட்டேங்குது, இது சரியாக வரல, நம்ம செய்யலாமா, தைரியமாக ஒரு கால் எடுத்து வைக்கலாமா, இப்படி செஞ்சால் பிரச்சனை வராதா, கடன் வாங்கினோம்னா பிரச்சனை வந்துருமா, நம்மளால் வட்டி கட்ட முடியுமா, ஆளுக கரெக்டாக வேலைக்கு வந்துடுவாங்களா, இந்த மிஷின் ஓட்டுறதுக்கு ஒரு வித்தியாசமான ஆள் வேணுமே, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிற ஆள் வேணுமே, அவன் கிடைப்பானா, நான் இவ்வளோ காசு போட்டு மிஷின் வாங்கி அதை ஓட்ட ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இப்படி லைனாக ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சுட்டு இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படி நடக்குமா, இதை நான் செஞ்சால் இப்படி வருமா, இதை பண்ணால் அப்படி வருமா, இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் விற்க முடியுமா, கரெக்டாக விற்றா அந்த நாளில் சொன்ன நேரத்தில் பணம் வந்துருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ தவிர அதை செயல்படுத்துறது அப்படிங்கிற இடத்துக்கு போகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது செயல்படுத்தாத பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற விஷயம் வரவே வராது இல்லைங்களா? இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடியே
ஏர்ன் பண்ணி வச்ச பணத்தை தான் அந்த நேரத்தில் அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்குமோ தவிர புதுசாக இப்போ சம்பாரித்து செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் அது வெட்டியாக இருக்கிற பணத்தையே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அது எத்தனை நாள் தாங்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் ஒரு சிரமம் வர்ற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஜாதகர்கள் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க, செயல்படுத்தவே முடியாது. இந்த ஒரு வருட காலம் இந்த 25 மேல இருந்து 26 மே வரைக்கும் சனி உத்திரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு வேலையும் டக்குன்னு எடுத்து கடன்னு செய்யவே முடியாது. செய்ய முடியாது, அவங்க செய்ய மாட்டாங்க. வெளிநாடு கிளம்ப சொன்னீங்க அப்படின்னா ஜாலியாக கிளம்பிடுவாங்க ஊர் சுற்றி பார்த்துட்டு வர்றக்கு. ஒரு பைசா அதில் லாபம் இருக்காது. ஆனால் சும்மா போய் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அப்போது மலேசியா போகலாம், 10 மலை முருகரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த கேளிக்கைகளுக்கும் கடவுள் நம்பிக்கையும் இருக்கும். எப்போவுமே 2 விஷயங்களும் இருக்கும். கேளிக்கையும் ஒரே பார்த்து தான், கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதும் ஒரே வழி தான். ரெண்டுமே 9ஆம் பாவ வழி தான். அந்த 9ஆம் பாவ வழி ரெண்டையுமே மலேசியா போவாங்க, ஜாலியாக ஊர் சுற்றி பார்ப்பாங்க, கோயிலுக்கு போயும் அவரையும் மனசார கும்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன பண்ணாலும் பண வரவு அப்படிங்கிறது 1% கூட இருக்காது. உத்திரட்டாதியில் இருக்கிற சனி புதனுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி தான் பலனை தருவார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறவங்களும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான். பணமே இல்லைனாலும் அவங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஜாலியாகவும் கடவுள் நம்பிக்கையோடையும் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.